அந்த ஒரு ஊர் சுற்றி பிரதமர் அவர் கீழே இருக்கிற அந்த அரசாங்கம் அவ்வளவு கடுமையா அந்த மாணவர்களை தாக்குது. இங்க இருக்கிற இந்த போலி பிம்ப முதல்வர், திரை கவர்ச்சி போலி பிம்ப முதல்வர் வந்து நீட் வேணாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு பேட்ச் கூட இல்லாம நீ காவல்துறை அனுப்பி மாணவர்கள் அடிக்கிறேன். என்ன பொறுக்கித்தனம் பண்றீங்க நீங்க தமிழ்நாட்டில் பாருங்க, நமக்கு சாபம். அங்க துப்புரவு தொழிலாளர் போராடிட்டு இருக்கும்போது அந்த காவல்துறை கையில வச்சிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணாரு, அடிச்சு பொலங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டு கூலி படம் பார்த்துட்டு இருந்தாரு. இதே மக்களை பல்கலைக்கழகங்கள போய் அரெஸ்ட் பண்றது, தெருல பேட்ச் இல்லாம அடிச்சு விட்டு நீங்க அடிச்ச படத்தை போய் தாகூர் தேட்டர்ல பாத்துருங்க. ஆகவே இந்த முதலமைச்சர்களை ஓட விடணும், இந்த பிரதமரை ஓட விடணும். இதுக்கு எல்லாமே நம்ம தேர்தல் பாதை உதவாது. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நிறைவா பேசிட்டாங்க. இதை நான் புரிஞ்சுக்கிறது, அண்ணா அமீரண்ணன் பேசின மாதிரி, எல்லாரும் வெற்றிமாறன் தொடக்கத்தில் பேசின மாதிரி, இது முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலுடைய தோல்வி. அதுதான் ரொம்ப அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம ஒவ்வொரு தடவையும் தேர்தல் அரசியல்ல நமக்கான மீட்பர்கள் தேடுறோம், ரட்சகர்களை தேடுறோம், நமக்கான தலைவர்களை தேடுறோம். ஆனால் ஒருபோதும் அந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர்கள், மீட்பர்கள், ரட்சகர்கள் எல்லாமே அந்த ஜனநாயகம்ங்கிற ஆத்துல இறங்கும் போது அது மண் குதிரைகளா கரைஞ்சு போறதா நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இனிமேலும் அந்த மண் குதிரைகளை நம்பி தேர்ந்தெடுக்காமல் தெருவில் இறங்கி போராடுறதா ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு சிஜேபி இது முன்னெடுத்து செஞ்சிருக்குது. பின்னால தேர்தலுக்கு போனா அவங்க எப்படி ஆவாங்கன்னு நமக்கு உறுதி கூற முடியாது. ஆகவே இந்த ஒரு பிரச்சனை மட்டுமல்ல, இதுக்கு இன்னும் பல பிரச்சனைகள், மக்கள் உரிமையான பிரச்சனைகள் எல்லாரும் தெருவில் நின்று போராடினா மட்டும்தான் இங்க விடிவு கிடைக்கும். ஏன்னா அங்க அந்த ஒரு ஊர் சுற்றி பிரதமர் அவர் கீழே இருக்கிற அந்த அரசாங்கம் அவ்வளவு கடுமையா அந்த மாணவர்களை தாக்குது. இங்க இருக்கிற இந்த போலி பிம்ப முதல்வர், திரை கவர்ச்சி போலி பிம்ப முதல்வர் வந்து நீட் வேணாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு தன்னுடைய காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கிற அந்த முதலமைச்சர் கவர்ச்சி பிம்ப நாயகன் விஜய் அவர்கள் வந்து பேட்ச் கூட இல்லாம நீ காவல்துறை அனுப்பி மாணவர்கள் அடிக்கிறேன். பேட்ச் இல்லாம என்ன பொறுக்கித்தனம் பண்றீங்க நீங்க? ஏன்னா நாங்க வந்து ரோட்ல வந்து ஹெல்மெட் போடாம போனா, இல்ல லைசன்ஸ் இல்லாம வந்தா என்னென்ன கேள்வி கேட்கறீங்க நீங்க? அப்ப காவல்துறை கீழே இருக்க காவல்துறை நீ என்ன பண்ற? நீ அழகா நீங்க தமிழ்நாட்டுல பாருங்க, நமக்கு சாபம். அங்க துப்புரவு தொழிலாளர் போராடிட்டு இருக்கும்போது அந்த காவல்துறை கையில வச்சிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணாரு, அடிச்சு பொலங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டு கூலி படம் பார்த்துட்டு இருந்தாரு. நேற்று இதே மக்களை பல்கலைக்கழகங்கள போய் அரெஸ்ட் பண்றது, தெருல பேட்ச் இல்லாம அடிச்சு விட்டு நீங்க அடிச்ச படத்தை போய் தாகூர் தேட்டர்ல பாத்துட்டு இருந்தாரு. இப்ப நமக்கு வாய்த்த முதலமைச்சர் எல்லாமே எப்படி இருக்கானா, போராடும் போது சொகுசா போய் ஏசி தேட்டர்ல உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு இங்க போராடுற மக்களை அடித்து ஒடுக்கிற முதலமைச்சர்களாக தான் நம்ம இருக்கிறோம். ஆகவே இந்த முதலமைச்சர்களை ஓட விடணும், இந்த பிரதமரை ஓட விடணும். இதுக்கு எல்லாமே நம்ம தேர்தல் பாதை உதவாது. தெருவில் இறங்கி போராடணும், தொடர்ச்சியாக போராடணும். நன்றி.